2000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 2000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது 23 மாடல். ஒருவேளை ரொம்ப அதிகமாக இருக்குமா ப்ரைஸு அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேணாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா இன்ட்ரா V20. V20யில் பார்த்தீங்கன்னா 2019 மாடல் PS4 வண்டி. ரொம்ப உள்ளே இருக்கேன், எனக்கு லோன் பண்ணுவீங்களான்னா நீங்கள் என்ன ஊர் எந்த மூலையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ ஒரு டிரைவராக ஓட்டிகிட்டு இருக்கிறவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 20,000 காசு தான் இருக்கும். இப்போ டிரைவராக ஓட்டிகிட்டு இருக்கீங்க ஒரு முதலாளியாக ஒன்றுனா ஒரு 10,000 20,000 காசு இருந்தாவே நான் வண்டி தரேன். நான் டாடா ஏசி கோல்டு 23 மாடல், வெறும் ஒரே ஓனர் வண்டி தான். வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 17,000 கிலோமீட்டர் தான். இது சிட்டி 3000, இது LX டைப்பு. இதுவும் ஒரே ஓனர் தான். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா முன்பணமாக பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபா கையில் போட்டிங்கன்னா கூட பண்ணிக்கலாம். 23 ஒரே ஓனரு, 5 கீர் வண்டி. இது உங்களுக்கு ஹை ஸ்பீடுக்கு வண்டி எல்லாமே கார் மாதிரி இருக்கும் வண்டி. பிரதர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். ஓகே ஓகே. எப்படி போயிட்டு இருக்கீங்க? லாஸ்ட் டைம் வந்து வீடியோ போட்டிருந்தோம். நல்லா போயிட்டு இருக்கு. உங்களுக்கும் உங்களோட கஸ்டமர் சொல்கிற சஜஷன் கேட்டிருப்பீங்க, நம்மகிட்ட எப்படி வண்டி இருக்குது என்னன்னு. உங்களுக்கும் தெரியும் எப்படி இருக்குன்னு. நம்மகிட்ட வண்டி நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அவங்கள கேட்டிங்கனாலும் உங்களுக்கு சொல்லுவாங்க வண்டி எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும், வண்டி எப்படி கண்டிஷனாக கொடுப்போன்னு சொல்லிட்டு. ப்ரைஸ் வைஸ்லேயும் ரொம்ப கம்மியாக தரோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிஷன் எல்லாம் ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டி பார்க்க தேவையில்லை, எல்லாம் அந்த அளவுக்கு கண்டிஷனாகவே உங்களுக்கு தருவோம் வண்டி. அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டு. இது நீங்கள் மற்ற கன்சல்டிங் பண்ணால் வண்டி எடுத்துகிட்டு வருவாங்க, அப்படியே கொண்டு வந்து இந்தாங்க உங்களுக்கு வண்டி தரேன்னு கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு அப்படிலாம் கிடையாது. வண்டி எடுக்கிறோமா எல்லாம் ஜென்ரல் செக்கப்லேருந்து பெயிண்டிங்லேருந்து டிங்கரிங்லேருந்து பாடி பில்டிங்கில் எல்லாம் செஞ்சு தான் உங்கள் கையிலே கொடுப்பேன். ஏன்னா நீங்கள் எடுக்கிறீங்க, நீங்கள் ஏதோ சின்ன சின்ன செலவு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்கோசரம் இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறது. நம்ம அதையெல்லாம் தாண்டி முக்கியமாக ஃபினான்ஸ் சப்போர்ட் நல்லா பண்ணுறீங்க. ஆமாம் ஆமாம். நம்மளால வண்டி எடுக்க முடியாதுன்னு நினச்சி உட்காரவங்களை கூட நீங்கள் வண்டி எடுத்து டெலிவரி கொடுக்குறீங்க. வெறும் ஒரு டிரைவராக ஓட்டிகிட்டு இருக்கிறவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 20,000 காசு தான் இருக்கும். இப்போ டிரைவராக ஓட்டிகிட்டு இருக்கீங்க ஒரு முதலாளியாக ஒன்றுனா ஒரு 10,000 20,000 காசு இருந்தாவே நான் வண்டி தரேன். நான் அவரே சொந்தமாக வண்டி பண்ணிக்கலாம். நம்மளோட ஆஃபீஸ் பேர் பார்த்தீங்கன்னா சியோன் ஆட்டோ கன்சல்டிங்கு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ரயில்வே ஜங்ஷன் பக்கத்துலேயே தான் இருக்குது. நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க இல்லை தூரமாக இருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணி உங்களை கூப்பிட்டுக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா சேலம் ரயில்வே ஜங்ஷன் வந்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு லொக்கேஷன் வேணாலும் இது சேனல் கீழே பாருங்கள், உங்களுக்கு பின் பண்ணியிருக்கும். உங்களுக்கு பார்த்துட்டு அதை பார்த்துட்டு கூட வரலாம் டைரெக்டாக நம்மக்கிட்ட. நம்ம மெயின் இடத்துலேயே தான் இருக்குது, நீங்கள் எங்கேயும் அலைய தேவையில்லை. நீங்கள் ஜங்ஷன் வந்தீங்கன்னாவே உங்களை கூப்பிட்டுக்கலாம். ஓகே. இப்போ நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 பார்க்கிங்கில் போட்டிருக்கீங்க. ஆமாம். டோட்டல் ஸ்டாக் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குங்க தோராயமாக? டோட்டலாக ஒரு 50 வெஹிக்கிள்ஸ் பக்கம் இருக்கும். இப்பயுமே 50 ஒரு 60 ரேஞ்சுக்கே இருக்கும் நம்மகிட்ட. ஒரு நாளைக்கு காலையிலே வந்தாங்கன்னா சாயந்தரத்துக்குள்ள முடிவு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்குது. ஏன்னா என்னென்ன வண்டின்னு அவங்க செலக்ட் பண்ணி இது பண்ணி போகிறது. ஏன்னா நம்மக்கிட்ட இன்னொரு இது என்னென்னா எந்த வண்டி எடுக்கலன்னா அவங்களுக்கே கன்ஃபியூஷன் ஆயிரும். அந்த அளவுக்கு நம்மகிட்ட எல்லாம் ஒரே இதில் இருக்குது. எல்லாம் ஒன்று பார்த்த மாதிரி இருக்குது, எல்லாம் லேட்டஸ்ட்டாக இருக்குது, கிலோமீட்டர் கம்மியாக இருக்குது. ஆமாம். இன்றைக்கி 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர்லாம் நீங்கள் வண்டி செகண்ட்ஸ் வண்டி எடுக்கவே முடியாது. நம்மக்கிட்ட வண்டி வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம். 1000 கணக்கில் கிலோமீட்டர் ஒன்று வண்டியில் இருக்குது நம்ம. ஆமாம், தாராளமாக இருக்குது. இதுலேயே பாருங்கள் 2000 கிலோமீட்டர் ஓடின வண்டியெல்லாம் இருக்குது. பார்த்துடலாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் நீங்களே எனக்கு தான் ரெஃபர் பண்ணுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது நம்மகிட்ட வண்டி. கிட்டத்தட்ட புது வண்டி கணக்காக இருக்கும். எல்லாம் புது வண்டி கணக்கு தான். நீங்கள் போய் ஷோரூம் நீங்கள் இங்கே வந்துட்டு போனீங்கன்னா ஷோரூம் போக மாட்டீங்க, அதுக்கு வேலையே இருக்காது. நம்மகிட்டே வண்டி எடுத்துகிட்டு போயிருங்க. ஆனால் முக்கியமாக விலை வந்து புது வண்டி கணக்காக இருக்கக்கூடாது, அந்த கணக்கு இருக்காது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நான் செகண்ட்ஸ் வண்டி வெளியில் மார்க்கெட் ப்ரைஸோட என்கிட்ட கம்மியாக இருந்தால் தாராளமாக வந்து எடுங்க, அதிகமாக இருந்தால் வராதிங்க. ரைட். அந்த அளவுக்கு பெனிஃபிட் இதாக சொல்கிறேன்னா இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே செக் பண்ணிக்குவாங்க. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க, அதனால் வீடியோவில் போய் டேரெக்டாக வேலையெல்லாம் பார்த்துடலாம். நம்ம தாராளமாக பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு ப்ளஸ்ஸு 2022 மாடல் வண்டி. டாடா ஏசியில் 22 மாடல் வண்டி. வண்டி இன்னும் எந்த வேலையுமே செய்யலை. வண்டி நீங்கள் பார்க்குறது நான் இன்னும் வேலை செய்யாத இருக்கிற கண்டிஷனில் தான் உங்களுக்கு காட்டுறேன். வண்டிக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரியர் வந்துடும், ஜென்ரல் செக்கப் பண்ணி கொடுத்துருவேன். உங்களுக்கு வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் என்ன வேலை செய்யணும்னா வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணாவே போதும். ஏன்னா மீதி எல்லாமே நானே செக் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எஃப்சிலேருந்து இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கரண்ட்லேயே இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த வேலையுமே செய்யவே தேவையில்லை. வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்கும். வண்டி பாருங்கள் ஓகே ஸ்டிக்கரோடே இருக்கும். டாடா கம்பெனி ஓகே ஸ்டிக்கரோடே இருக்கும். வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். வண்டியோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் ஷோரூம் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா மட்டும் அட்வான்ஸ் கொடுங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் யாராவது இருக்காங்க கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கொடுக்குறதுனால கொடுங்க. ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது நம்மக்கிட்ட வண்டி மட்டும். இது கோயம்புத்தூர் வண்டி. ஆமாம், கோயம்புத்தூர் வண்டி. வண்டியில் உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நான் செஞ்சு தரேன். வண்டி வந்து பாருங்கள், உங்களுக்கு தெளிவான இதுக்கு பண்ணிக்கலாம்.
கையில் ஒரு 20,000 ரூபா கைப்பணம் இருந்ததுன்னா போதும் வண்டி எடுத்துக்கலாம். இந்த வண்டியோட விலை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 4,80,000 ரூபா வரும். இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, இது நெகோஷியபிள் ப்ரைஸு. நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன ஊர்லேருந்து வந்தீங்கனாலும் சரி லோன் ஃபெசிலிட்டியோட உங்களுக்கு வண்டி பண்ணி கொடுக்குறோம். இப்போ லோன் போடுறதுக்கு என்ன பேப்பர்லாம் தேவை? லோன் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு வேணும், பேன் கார்டு வேணும், டிரைவிங் லைசன்ஸ் வேணும். அதே மாதிரி உங்களுக்கு ஜாமீனாக போடுறவங்களுக்கு யாரோ சொந்த வீடு, வீட்டு வரி ரசீது, கரண்ட் பில் ஜெராக்ஸ் இது வேணும். நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், ஒரு சில ப்ரொஃபைலுக்கு மாடரேட்டு மாறும். நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு எப்படி என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முன்ன பண்ண பேசி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டில் பார்த்தீங்கன்னா 21 மாடல் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சைடு ஆங்கிள்லேருந்து எல்லாமே பாருங்கள், தெளிவான வண்டி. உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. வண்டி ஒரிஜினல் டயர்லேயே இருக்கும், வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, வண்டி பக்கா கண்டிஷன்லேயே இருக்கும். வண்டிக்கு நீங்கள் இந்த வண்டி பார்க்குறீங்க, எனக்கு தொட்டி வேணாம், எனக்கு கொஞ்சம் கண்டெய்னராக இருந்தால் பெட்ரு அப்படின்னா கண்டெய்னர் வேணாலும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இல்லை தொட்டி வேணும்னு கேட்டிங்கன்னா தொட்டியும் பண்ணி கொடுக்கலாம். இல்லை இந்த தொட்டியை கொஞ்சம் ஆல்ட்ரு ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவும் பண்ணி கொடுக்கலாம். நம்மக்கிட்டே ஓன் ஒர்க் ஷாப் இருக்கனால நீங்கள் என்ன மாதிரி ஒர்க்கு கேட்குறீங்களோ அந்த மாதிரி ஒர்க் எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு பட்டறையில் விட்டு செக் பண்ணிட்டு இருக்கிற அளவுக்குலாம் இருக்காது. நம்மக்கிட்ட வண்டி எடுத்திங்கன்னா எல்லாமே நான் செக் பண்ணியே உங்களுக்கு வண்டி கொடுப்பேன். நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் தெளிவாக நீங்கள் பாட்டுக்கு வண்டி ஓட்டிக்கலாம். அந்தளவுக்கு கண்டிஷனாக இருக்கும். இந்த வண்டியில் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்லேயே இருக்கும். நீங்கள் எடுத்து நம்மக்கிட்ட எந்த வண்டி எடுத்தீங்கனாலும் சரி, நீங்கள் எஃப்சியோ இன்சூரன்ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போய் பண்ண தேவையில்லை. எல்லாமே கண்டிஷனாக 2 வருஷம் எஃப்சி 1 வருஷம் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி கண்டிஷன்லேயே தான் இருக்கும். உங்களுக்கு பண்ணி உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, ரொம்ப உள்ளே இருக்கேன் எனக்கு லோன் பண்ணுவீங்களான்னா நீங்கள் என்ன ஊர் எந்த மூலையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த டாடா ஏசி அந்த மாதிரி எடுத்திங்கன்னா சரி, ஒரு 10,000 20,000 கையில் பணம் வச்சுருந்தீங்கன்னா போதும், லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துடலாம். ஒரு சில வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூட லோன் கிடைக்கும். நேரில் வந்து பாருங்கள், உங்கள் ப்ரொஃபைல் பேஸ்டு வண்டி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள், இன்னும் பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4,40,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். என்ன மாடல் சொன்னீங்க? இது 2021 மாடல். 2021 4,40 கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு. இது பார்த்தீங்கன்னா 20 மாடல் வண்டி, 2 வருஷம் எஃப்சி வந்துடும், இன்சூரன்ஸ் 1 வருஷம் வந்துடும். தொட்டி சைடு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா புதுசாகவே இருக்கும். வண்டி எடுத்து எந்த வேலையுமே செய்ய தேவையில்ல. இந்த வண்டியோட விலை கேட்டிங்கன்னா வெறும் 3 லட்ச ரூபா. 20 மாடல் வெறும் 3 லட்ச ரூபாய்க்கு தரேன். இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, இது நெகோஷியபிள் ப்ரைஸு. இந்த வண்டி வந்து பாருங்கள், உங்களுக்கு கையில் ஒரு 20,000 ரூபாய்க்குள்ளே பணம் இருந்ததுனாவே வண்டி தரலாம். நம்மக்கிட்ட நிறையா வண்டி இருக்குது, ஒரு சில வண்டி மட்டும் இல்லை. டாடா ஏசியில் எடுத்திங்கனாவே ஒரு 10-15 வண்டி இருக்குது. நீங்கள் எப்போ வந்தாலும் சரி, டாடா ஏசி வேணுமா தோஸ்த் வேணுமா எந்த வண்டி வேணாலும் வாங்க, வண்டி வந்து பாருங்கள். நம்மகிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருக்கும், வண்டி பார்த்துட்டு எடுத்துக்கலாம். லேட்டஸ்ட் மாடல் வேணுனாலும் கிடைக்கும், அதே மாதிரி பட்ஜெட்டில் வேணுனாலும் கிடைக்கும். பட்ஜெட்டில் வேணாலும் கிடைக்கும். நம்ம லேட்டஸ்ட் நீங்கள் ஷோரூமில் போய் எடுக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க. எனக்கு ஷோரூமில் போய் எடுத்தால் எனக்கு காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகுது, எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்ந்து வரும், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பட்ஜெட்டும் கம்மியாக இருக்கணும், ஆனால் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வேணும், புது வண்டி மாதிரி வேணும்னா தாராளமாக நம்மக்கிட்ட வாங்க. வெறும் 2000 கிலோமீட்டர் ஓடின வண்டி இருக்குது, 1000 கிலோமீட்டர் ஓடின வண்டி இருக்குது, 1000 கிலோமீட்டர் ஓடின வண்டி கூட இருக்குது. தொட்டி சைடு ஆங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளது மிகு காயில் வெல்டிங்கில் போட்ட சைடு ஆங்கிள். நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் போய் நீங்கள் சொந்த வண்டி எடுத்தீங்கன்னா கூட அவ்வளோ குவாலிட்டியாக நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்க. நான் சேல்ஸ் பண்ணுற வண்டியை உங்களுக்கு மிகு காயிலில் உங்களுக்கு வெல்டிங் இதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன். அது நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம். ஆமாம், ஃபர்ஸ்ட் இதுலேயே பார்த்துருப்பீங்க. நம்ம ஒர்க் ஷாப் இது மிகு காயில் இதெல்லாம் போட்டிருப்போம். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், மிகு காயில் வெல்டிங் எப்படி இருக்கும், ஆர்க் வெல்டிங் எப்படி இருக்குன்னு. இது வந்து கம்பெனியில் அடிக்கிற குவாலிட்டி. உங்களுக்கு காயில் வெல்டிங்கில் ஃபேக்ட்ரியில் வர மாதிரி இருக்கும். இது விலை வந்துட்டு 3 லட்சங்களா? வெறும் 3 லட்ச ரூபா. இதுவும் நம்ம ஊர் சைடு போல இருக்குங்க. ஆமாம், கோயம்புத்தூர் சைடு, கோயம்புத்தூர் வண்டி தான். ஆமாம், வண்டி குவாலிட்டியாக இருக்கும். நம்மகிட்ட எந்த வண்டி, ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டி பார்க்கல, ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியானுங்கிற வண்டி நம்பரை வச்சு தான் நீங்களே கண்டுபிடிப்பீங்க வேற வண்டியானுங்கிறது. முன்னாடி டக்குன்னு பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி. ஆமாம், எல்லாம் ஒரே மாதிரியே. நான் என் சொந்த வண்டி எப்படி செய்யணும்னா அது மாதிரி தான் செஞ்சு வச்சிருப்பேன். ரைட்டுங்க. அடுத்தது இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு 2022 மாடல் வண்டி பாருங்கள், பக்கா கண்டிஷனில் இருக்கும். திருச்சி சைடில் இருக்கிறவங்க நிறையா பேர் எனக்கு திருச்சி பாடி தான் வண்டியே வேணும், எனக்கு எங்கள் ஊர் சைடு வண்டி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லி நிறையா பேர் தேடிப்பேன். திருச்சி சைடு பாடியிலே நம்மக்கிட்ட வண்டி இருக்குது. அதுவும் லேட்டஸ்ட் வண்டி, 22 மாடல் வண்டி, 2 வருஷம் எஃப்சி 1 வருஷம் இன்சூரன்ஸோடையே வந்துடும். வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். கிலோமீட்டர் கம்மியாக ஓடின வண்டிங்க தான் இதெல்லாம். நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டி இது எல்லாமே நீட்டாக இருக்கும். நம்மக்கிட்ட வண்டி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் தொட்டி ஏதாவது சின்ன சின்ன வேலை கொண்டு போய் செய்யணுமா, இல்லை பெயிண்ட் அடிக்கணுமா, டிங்கர் வேலை செய்யணுமா, அதெல்லாம் நினச்சி நீங்கள் யோசிக்க வேணாம். எல்லா வேலையும் நான் செஞ்சு பக்காவாக உங்ககிட்ட கொடுப்பேன். நீங்கள் எடுத்துகிட்டு போய் லோடு ஓட்டுறது தான் உங்களோட வேலை. அந்தளவுக்கு கண்டிஷனான வண்டி மட்டும் தான் நம்மக்கிட்ட இருக்கும்.
நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட. வண்டியை வச்சு சம்பாரிச்சா மட்டும் போதும், அவங்க சம்பாரிச்சா மட்டும் போதும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் வேலை எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். நீங்கள் எடுத்துகிட்டு போய் இங்கே ஒவ்வொரு இதாக விட்டு செக் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். நான் எல்லாமே செக் பண்ணியே கொடுக்குறேன். நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணி நீங்கள் பாட்டுக்கு லைனுக்கு ஓட்டலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியாகவே இருக்கும். அது ஆக மொத்தத்தில் C1ல வண்டி எடுத்தால் செலவு பண்ண தேவையில்லை, சம்பாதிக்கிறது மட்டும் தான். அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நம்மக்கிட்ட ஒரு வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு வண்டியோட போனவங்க மாதிரிலாம் நம்மக்கிட்ட இல்லை. நிறையா வண்டி நம்மகிட்ட வண்டி எடுத்திருக்காங்க. நம்மளோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி எடுத்துட்டு ஒரு வண்டியோட நிறையா வண்டி இதோட பார்த்தீங்கன்னா 6 வண்டி எடுத்தவங்க இருக்காங்க, 5 வண்டி எடுத்தவங்க இருக்காங்க, நிறையா அந்த மாதிரிலாம் இருக்காங்க. எனக்கு கஸ்டமர் வரதே பார்த்தீங்கன்னா வேற ஒரு வண்டி எடுத்து நல்லா இருக்குன்னு சொல்லி ஒருத்தரை ரெஃபர் பண்ணி வர்றது தான் எனக்கு கஸ்டமரு. இப்போ நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு, இதுவும் 22 மாடல் தான். 22 பாருங்கள், எல்லாம் ஓகே ஸ்டிக்கரோடையே இருக்கும் நம்மக்கிட்ட. கம்பெனியில் வர ஓகே ஸ்டிக்கர் முதற்கொண்டு எல்லாமே இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம். தொட்டி சைடு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பூர் சைடு தொட்டி சைடு ஆங்கிள் வரும். பெருந்துறை சைடு யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் சைடில் எப்படி தொட்டி சைடு ஆங்கிள் இருக்குமோ அதே கண்டிஷன்லேயே இருக்கும். வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஷோரூம் எப்படி இருக்குமோ அதே குவாலிட்டி தான். நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை. வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வந்துடும் ஃபுல்லாகவே. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஃபுல்லாக வந்துடும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 32,000 கிலோமீட்டர் சம்திங் தான் ஓடி இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே கம்மியான கிலோமீட்டர் தான். அதேமாரி லோன் ஃபெசிலிட்டி கேட்டாலும் பண்ணி கொடுத்துடலாம். கையில் ஒரு 20,000 கைப்பணம் தான் போதும், வண்டி எடுத்துக்கலாம். வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா 480 தான் வரும். இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ்லாம் கிடையாது, இது நெகோஷியபிள் ப்ரைஸு. வண்டி பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள், முன்ன பின்ன பேசிக்கலாம். நீங்கள் வரும்போது ஒரு மெக்கானிக்கை கூட கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா பார்த்துட்டு எனக்கு அட்வான்ஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு 23 மாடல், வெறும் ஒரே ஓனர் வண்டி தான். வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 17,000 கிலோமீட்டர் தான். 17,000 ஓடி இருக்கு. வெறும் 17,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்கும். வண்டியில எந்த லோடு ஹெவி லோடோ அந்த மாதிரிலாம் போடல. நீங்கள் திண்டுக்கல் சைடு அந்த பக்கம் தேனி சைடு இருக்கீங்கன்னா உங்கள் டைப் எப்படி சைடு ஆங்கிள் இருக்குமோ அதே டைப் சைடு ஆங்கிள் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நம்மகிட்ட எடுத்துகிட்டு போய் ஆல்ட்ரு ஒர்க்லாம் பண்ண தேவையில்லை. நீங்கள் வண்டி வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பண்ணிக்கலாம். இதே இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வண்டி பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த தொட்டி கொஞ்சம் மாற்றி கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், இந்த மாதிரி டைப்பில் எனக்கு போட்டு கொடுத்தா பெட்டராக, தாராளமாக வாங்க. உங்களுக்கு எந்த டைப்பில் வேணும்னு கேளுங்க, அதே மாதிரியே பண்ணி கொடுத்துடலாம். இனிமே இதில் பார்க்கறது மட்டும்தான் அப்படியே கொடுப்பீங்களா? அப்படிலாம் கிடையாது. எனக்கு இந்த தொட்டி எனக்கு வண்டியெல்லாம் ஓகே, எனக்கு தொட்டி மட்டும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கொடுங்கன்னா தாராளமாக பண்ணி கொடுக்குறோம். வண்டி மட்டும் பாருங்கள், உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ்லையும் கம்மி பண்ணி தரேன். உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஏதோ பண்ணுனாலும் பண்ணிக்கலாம் தாராளமாக. அதான் ஒர்க் ஷாப்பே நம்மகிட்ட இருக்குது. ஆமாம், நீங்கள் என்ன சின்ன சின்ன ஒர்க்கு கேட்டாலும் பண்ணிக்கலாம். டெலிவரிக்கு முன்னாடி என்னென்ன வேணுமோ எல்லாம் பண்ணிக்கலாம். நீங்கள் வண்டி டோக்கன் பண்ணும்போது எனக்கு இது கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னா தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். வண்டிக்கு வேறு எந்த கன்சல்ட்டிங்லையோ எந்த டீலரோ எந்த கஸ்டமரோ யாரும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. நம்ம கஸ்டமர் வந்து நான் இது கரெக்டாக பண்ணி கொடுத்தேன்னா இன்னொரு டைம் என்னை தேடி வருவாங்கங்கிறதுக்கோசரம் நான் இதெல்லாமே செஞ்சு கொடுக்குறேன் உங்களுக்கு. ரைட்டுங்க. இது என்ன விலை சொன்னீங்க? இதோட விலை பார்த்தீங்கன்னா 5,40,000 வரும். இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸு. 23 ஒரே ஓனரு, 5 கீர் வண்டி. இது உங்களுக்கு ஹை ஸ்பீடுக்கு வண்டி எல்லாமே கார் மாதிரி இருக்கும் வண்டி. இப்போ லேட்டஸ்ட் வர டைப் இது. பிக்கப்லாம் நல்லா இருக்கும். வண்டி சூப்பராக இருக்கும். நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கலாம். வெறும் 17,000 தான் 17,000 தான் ஓடி இருக்கு. இதுக்கு முன்பணம் ஒரு 30,000 கட்டினீங்கன்னா போதும். இதே டைப்பில் இதே மாதிரி பட்ஜெட்டில் வெறும் 2,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி இருக்குது. அது நம்ம பெயிண்டிங் இதில் இருக்குது. அது இன்னும் வரல. நீங்கள் நாளைக்கு நாளைக்குள்ளே வந்தீங்கன்னா நேர்லேயே பார்த்து எடுத்துக்கலாம். வெறும் 2,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். அப்படி இல்லைனாலும் வாட்ஸ்அப்பில் கேட்டால் ஃபோட்டோஸ் வாட்ஸ்அப்பில் கேட்டாலும் பண்ணுவோம். 90% பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபோட்டோ நான் இப்போ அனுப்புகிறேன், நீங்கள் வர வரைக்கும் அந்த வண்டி இருக்குமானா எனக்கு தெரியாது. அதனால 90% உங்களுக்கு நீங்கள் நேரில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த வண்டி இல்லைனாலும் இன்னொரு வண்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபோட்டோவில் ஒரு வண்டி நம்பி நீங்கள் வெளியூர்லேருந்து வருவீங்க, வந்துட்டு சப்போஸ் அந்த வண்டி அட்வான்ஸ் வாங்கிட்டா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா நேரில் வாங்க. எப்பயுமே டாடா ஏசி ஸ்டாக் இருக்கும் நம்மக்கிட்ட. அதுலேயும் 1000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குன்னு சொல்கிறீங்க. 2,000 தான் ஓடி இருக்கு மொத்தமாகவே. அப்போ சீக்கிரமாக ஃபஸ்ட்டு புக்கிங் ஆயிரும். அதனால எனக்கு தெரிஞ்சு நான் வீடியோ போகிறதுக்கு புக்கிங் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். டாடா ஏசி கோல்டு 2021 மாடல் வண்டி, வெறும் ஒரு ஓனர் தான் இருக்கும். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்லேயே இருக்கும். வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எடுத்து எந்த வேலையுமே செய்ய தேவையில்ல. வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 3,10,000. 3,10,000. 10,000. 2021 டாடா ஏசி கோல்டு சிஎக்ஸ் டைப் வண்டி இது. டாடா ஏசி கோல்டு ப்ளஸ்ஸு 2022 மாடலு, வெறும் ஒரே ஓனரு. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கரண்ட்டு, இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கரண்ட்டு. டயர் பார்த்தீங்கன்னா 2 டயர் புதுசாக போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்கும். தொட்டி சைடுங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் வண்டி வந்து நம்மக்கிட்ட குறை சொல்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட வண்டியே இருக்காது. ஓரளவுக்கு டயர் போய் இருந்துச்சுனாலும் டயரை மாற்றி கொடுத்துருவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ சில்லற வேலை செஞ்சுன்னா நீங்கள் சொல்ல தேவையில்லை, நானே என் வண்டிக்கு எப்படி செய்யணும்னா அதே மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன். வண்டி வந்து பாருங்கள், முன்ன பின்ன பேசிக்கலாம். இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா 4,80,000 தான் வரும். 4,80,000. ஆமாம், 4,80,000. இதுக்கு ஒரு 20,000 நினச்சி கையில் போட்டிங்கன்னாவே மீதி லோன் பண்ணி கொடுத்துடலாம். 22 மாடல் தானே? ஆமாம், 22 மாடலு.
அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷனும் TN 42. ஆமாம் 42 திருப்பூர் பக்கம் திருப்பூர் சைடு வரும். வண்டி வந்து பாருங்கள், எனக்கு இதே வண்டி கண்டெய்னர் வேணும்னு கேட்டாலும் தாராளமாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் எந்த வண்டி வேணாலும் சரி, உங்களுக்கு கண்டெய்னர் பர்பஸ்க்கு இருக்குது, எனக்கு தொட்டி இருக்குது, எனக்கு அது கொஞ்சம் கண்டெய்னராக மாற்றி கொடுங்க, இல்லை கண்டெய்னர் இருக்குது எனக்கு தொட்டியாக மாற்றிக்கணும், தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். ஓகே, இதுக்கு முன்பணம் எவ்வளோ தேவைப்படுது? இதுக்கு ஒரு 20,000 கையில் போட்டிங்கன்னா போதும், போட்டிங்கன்னா மீதி பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மெகா எக்ஸல். எனக்கு தொட்டி கொஞ்சம் டாடா ஏசி டைப்லேயே வேணும், எனக்கு பட்ஜெட்டும் கம்மியாக வேணும், தொட்டியும் கொஞ்சம் நீட்டமாக வேணும், அந்த மாதிரி டைப்பில் வண்டி கேட்டிங்கன்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கூண்டோடையே வந்துடும், மேலே கூண்டு இது வந்துடும். இந்த வண்டிக்கு கூண்டு கழட்டி வச்சுருக்காங்க, கூண்டும் போட்டு கொடுத்துடலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2017 மாடலு, 17 FC இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது. FC பார்த்தீங்கன்னா 1 வருஷம் இன்சூரன்ஸ், 1 வருஷம். டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டயர் புதுசு, 2 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்கும். தொட்டி எல்லாமே நீட்டாகவே இருக்கும். இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 3,400 ரூபா தான் வரும். 3,400 ரூபா தான். 17 மாடல் வெறும் 3,400 ரூபா. இது ஃபிக்ஸட் ப்ரைஸும் கிடையாது, இதுவும் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இதுலேருந்து பேசிக்கலாம், இதுலேருந்து பேசிக்கலாம். அதேமாரி லோனும் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு. இந்த வண்டிக்கு ஹெட்லைட்டு வேறு மாதிரி இருக்குங்க டிசைனு. இது லேட்டஸ்ட் டைப் வர்றது. இதுக்கெல்லாம் ரவுண்டாக இருக்குது. ஆமாம், அது ரவுண்டு டூமு, இது பட்டர்ஃப்ளை டூமுன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குது, காருக்கு வர மாதிரி. ஆமாம், கார் மாதிரியே இருக்கும் வண்டி. உங்களுக்கு போகிறது, உங்களுக்கு பிக்கப், இது எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு பண்ணிக்கலாம். இது நம்ம ஐடிங்களா? ஆமாம், நம்ம இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்கன்னா சியோன் ஆட்டோ கன்சல்ட்டிங்கு. நீங்கள் நம்மளோட இன்ஸ்டா ஐடியில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டி ரிவ்யூஸ் இதெல்லாம் போட்டுருக்கோம், அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுலேயும் பாருங்கள், உங்களுக்கு ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு தான் இது. இது பார்த்தீங்கன்னா 21 மாடல் வண்டி. 21 மாடல். இன்னும் இந்த எதுவும் வேலை செய்யலை, செஞ்சு தான் கொடுப்போம் வண்டி உங்களுக்கு. இன்னும் இந்த வைப்பர் பிளேடு, அந்த சின்ன சின்ன ஒர்க்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். செஞ்சு உங்கள் கையில் கொடுத்துடலாம். FC இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்லேயே இருக்குது, நீங்கள் எடுத்துகிட்டு போய் எதுவுமே செய்ய தேவையில்ல. இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா 4,40,000 ரூபா வரும். இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, இதுவும் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். வண்டி பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள், இன்னும் பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணி கொடுக்கலாம். நம்மக்கிட்ட எடுக்கிற எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் செக்கப்லேருந்து எல்லாமே செஞ்சு தான் உங்கள் கையிலேயே கொடுப்பேன். ஆயிலெலாம் வந்து ஜென்ரலாக எல்லாமே ஏதோ சின்ன சின்ன ஒர்க்கு ஏதோ செய்யணும், அது எல்லாமே செஞ்சு தான் உங்கள் கையிலேயே கொடுப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியான வண்டி தான் நம்ம கொடுக்குறது, அதனால செஞ்சு கொடுத்துறோம் நம்ம. ரைட்டுங்க. இதுக்கு முன்பணங்க? இதுக்கு முன்பணம் ஒரு 20,000 கைப்பணம் தான் போதும். நான் சொல்கிறது 20,000. ப்ரொஃபைலில் இருந்தால் 10,000 கைப்பணம் இருந்தால் கூட போதும். ஒரு சில வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவும் லோன் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு 23 மாடல். நான் உங்ககிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, வெறும் 2000 கிலோமீட்டரு 1000 கிலோமீட்டர் ஒன்று, வெறும் 1900 கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடி இருக்கு. இதில் வெறும் 900 கிலோமீட்டர் நான் ஓட்டினது. நான் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு வந்த கிலோமீட்டரு 900 கிலோமீட்டரு. வெறும் 1000 கிலோமீட்டரில் வண்டி எடுத்தது. வண்டி பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு. வெறும் ஒரே ஓனர் தான். தொட்டி சைடுங்கள் நானே மிக்கில் போட்டது. தொட்டி சைடுங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும், குவாலிட்டியாக இருக்கும். இன்னும் வண்டியில் இன்னும் சீட் கவர் கூட இன்னும் பிரிக்கல. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ஷோரூம் கண்டிஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இந்த வண்டிக்கு தாராளமாக சொல்லலாம். அதே கண்டிஷன் தான். நீங்கள் போய் ஷோரூமில் எப்படி வண்டி பார்க்குறீங்களோ அதே வண்டியை நான் தொட்டி சைடு எங்களுக்கு கட்டி உங்களுக்கு கையில் கொடுக்குறேன். என்ன வித்தியாசம்? வண்டி ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். TN 55 உள்ளே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு. இன்னும் சீட் கவர் பிரிக்கல. கிலோமீட்டர் பாருங்கள் எவ்வளோ கிலோமீட்டர், 1921 கிலோமீட்டர். அவ்வளோ கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடியே இருக்குது வண்டியை. நீங்கள் தான் எடுத்து வண்டியை ஓட்ட போகிறீங்க. வண்டி கவர் கூட இன்னும் பிரிக்கல, அப்படியே பிராண்ட் நியூ கண்டிஷன். பிராண்ட் நியூ. ஆமாம், பிராண்ட் நியூ வண்டி. டாடா ஏசிலேயே லேட்டஸ்ட் வருது. டயர்லேருந்து எல்லாமே ஷோரூம். வெறும் 1500 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா வண்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு சைடு ஆங்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு இது வெல்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டிகிட்டு வந்து வெல்டிங் பண்ணுறவங்கள கேட்டிங்கன்னாவே உங்களுக்கு சொல்லுவாங்க இது எவ்வளோ ஹெவியாக கட்டியிருக்காங்கன்னு. ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக போட்டு கட்டியிருக்கேன். நான் டீலிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மி குவாலிட்டி அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம டீலிங் பண்ணாலுமே உங்களுக்கு என்ன பெஸ்ட்டு குவாலிட்டியோ அதே குவாலிட்டியில் தான் வண்டி தரேன் நான். வண்டி பாருங்கள். இந்த வண்டி புது மாடல் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு தடவை வந்து பாருங்கள். நீங்கள் வண்டி வந்து பாருங்கள், நம்மகிட்ட எப்பயுமே வண்டி ஸ்டாக் இருக்கும். இது ரொம்ப கிலோமீட்டர் கம்மியாக ஓடினது. இன்னொரு வண்டி பார்த்தீங்கன்னா 1500 ஓடி இருக்கும், ஒரு 4000 ஓடி இருக்கும், ஒரு 17,000 ஓடி இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்குது நம்மகிட்ட வண்டி. TN 55 புதுக்கோட்டை. ஆமாம், அந்த சைடு வரும். ஆமாம் ஆமாம். நம்மக்கிட்ட இருக்க எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா சேஃப்டி கவர்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுப்போம். எந்த டீலிங் ஆஃபீஸு யாருமே செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. இது எல்லாமே உங்களோட சேஃப்டிக்கோசரம். ஏன்னா இப்போ ஏதோ ஒன்று டச் ஆகுது, இது பிளாஸ்டிக், இது ஏதோ டேமேஜ் ஆயிரும்னு சொல்லி நம்ம சேஃப்டி கவர் முதற்கொண்டு எல்லா சைடுமே போட்டு கொடுக்குறோம். அந்த சைடும் போட்டிருக்கோம், இந்த சைடும் போட்டிருக்கோம். இது எக்ஸ்ட்ரா காஸ்ட் வந்தாலும் நான் போட்டு உங்களுக்கு ஃப்ரீயாகவே தரேன். அது ஏர் ஃபில்டருங்களா? அது ஆமாம், ஏர் ஃபில்டர். அது அதுக்கு சேஃப்டிக்காக நீங்களே. ஆமாம், சேஃப்டி கவர் எல்லாமே நானே பண்ணி கொடுத்துட்றேன்.
பரவாயில்ல. பட்டா ஏன்னா திரும்ப அது செலவு தான். ஆமா, நீங்க போயிட்டு அது இப்போ சின்ன சின்ன இது பண்ணிட்டு இருக்குது, நான் பண்ணி கொடுத்துட்டா உங்களுக்கு சேஃபா இருக்கும். இது பம்பர் மாதிரி உங்களுக்கு. பம்பர் மாதிரி தான் கிட்டத்தட்ட. சரி, இப்போ 2000 கிலோமீட்டர் ஒன்று இந்த புது வண்டிக்கு நாம் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க? 2000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 2000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது 23 மாடல். ஒருவேளை ரொம்ப அதிகமாக இருக்குமா ப்ரைஸு அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேணாம். வெறும் 5,40,000 ரூபா தான் வண்டி விலையே. 5,40,000. வெறும் 5,40,000. ஒரு 30,000 கையில் இருந்தால் வண்டி எடுத்துக்கலாம். புது வண்டியே கிடைச்சிருக்கு. புது வண்டியே உங்களுக்கு வெறும் 5,40,000 தரேன். டாடா ஏசி கோல்டு. இது எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் ஆகும். ஆனால் நான் எவ்வளோக்கு எவ்வளோ வீடியோ சீக்கிரமாக பண்ணணும், நான் சீக்கிரமாக பண்ணணும். ஆமாம், நீங்கள் போகிறதுக்குள்ளே மேபி அட்வான்ஸ் ஆனாலும் ஆயிரும். அப்படி இல்லைனாலும் வேற வண்டி ஸ்டாக் இருக்கு, எடுத்துக்கலாம். நம்மகிட்ட எப்பயுமே வண்டி இருக்கு. நீங்கள் வண்டி இருக்குமா இருக்காதான்னு நினச்சலாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். எப்போ வந்தீங்கனாலும் இதே குவாலிட்டிக்கு வண்டி நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு. இது பார்த்தீங்கன்னா 23 மாடல் வண்டி. 23 இன்னும் கேரியரு இந்த இதெல்லாம் போடணும். தொட்டியும் சைடு ஆங்கிலும் பார்த்தீங்கன்னா புது தொட்டி சைடு ஆங்கிள் தான் போட்டிருக்கு. அதே மாதிரி சீட் கவர், புது சீட் கவர் வந்துடும். டயர் 4 டயருமே பார்த்தீங்கன்னா புது டயரு. எம்ஆர்எஃப்ல உங்களுக்கு புது டயர், உங்களுக்கு வாரண்டியோடய வந்துடும் டயரு. வண்டி எடுத்து நீங்கள் எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை, எல்லாமே செஞ்சு கொடுத்துருவேன். எஃப்சி இன்சூரன்ஸ் எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை, எல்லாமே நானே செஞ்சு உங்கள் கையில் கொடுத்துருவேன். லோன் ஃபெசிலிட்டி வேணாலும் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கனாலும் சரி லோனும் பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ சின்ன சின்ன ஒர்க் ஏதோ செய்யணும் அப்படின்னாலும் அதையும் செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், எல்லாம் ஓகே ஸ்டிக்கரோடு இருக்கும். நீங்கள் எங்கே போய் தேடினீங்கனாலும் இந்த மாதிரி ஓகே ஸ்டிக்கரு, இந்த கம்பெனி வாரண்டி கேரண்டி அதெல்லாம் எதுவுமே தரமாட்டாங்க. நம்மகிட்ட எல்லாமே செக் பண்ணி உங்கள் கையில் கொடுக்குறோம். இந்த மாதிரி செக் பண்ணி கையில் கொடுக்கலாம் மாட்டாங்க. நீங்கள் ஒரு பட்டறையில் போய் சும்மா செக் பண்ணிங்கனாவே 5000 செலவாகும். இதெல்லாம் நானே உங்களுக்கு ஃப்ரீயாகவே செஞ்சு கொடுக்குறேன். வண்டி வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள், இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் நம்மகிட்ட வண்டியை. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா முன்பணமாக பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபா கையில் போட்டிங்கன்னா கூட பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 5,20,000 ரூபா தான் வரும். 5,20,000 ரூபாய்க்கு வெறும் 20,000 ரூபா கையில் போட்டிங்கன்னா வண்டி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 22, 23 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. பிக்கப்பு மேக்ஸ் பிக்கப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23ல் வரும் வண்டி. வண்டி எந்த வேலையுமே நீங்கள் செய்ய தேவையில்லை. வெறும் 23,000 கிலோமீட்டர் தான் வண்டியே ஓடி இருக்கும். மாடலும் 23, கிலோமீட்டர் 23. ஆமாம், அவ்வளோதான் ஓடி இருக்கும். நீங்கள் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் ஓடின வண்டி. பிக்கப்பில் 23,000 கிலோமீட்டர் ஓடின செகண்ட்ஸ் வண்டி நீங்கள் எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. நம்மகிட்ட 23,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி இருக்குது. ஆமாம், சொன்ன மாதிரி இது டாடா ஏஸ் கூட கிடையாது. இது வந்து பிக்கப் மாடல், மஹேந்திரா பிக்கப்பில் வெறும் 23,000 தான் ஓடியே இருக்கும். நல்லா லோட் அடிப்பாங்க. ஆமாம், இது பாருங்க, உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா தெரியும். பாடி இது பாருங்க, கம்பெனி ரீபெயிண்ட் கூட ஆகலை வண்டியில். எந்த வண்டிங்க இது? சேலம் வண்டியே தான். T54. சேலத்தில் இருக்கிறவங்க வண்டி பார்க்கணும், எனக்கு பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு வேணும், குவாலிட்டியான வண்டி வேணும்னா தாராளமாக எடுத்துக்கோங்க. 22 மாடல் 23 ரிஜிஸ்ட்ரேஷனு. வெறும் 5,30,000 ரூபா தான் வரும் வண்டி விலை. இது ஃபிக்ஸடு ப்ரைஸ்லாம் கிடையாது, இது நெகோஷியபிள் ப்ரைஸு. இன்னும் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கும் பண்ணி கொடுக்கலாம். இவ்வளோ கம்மியான விலை நீங்கள் ஷோரூம் ப்ரைஸை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கூட நம்மகிட்ட வண்டி எடுங்க. பாருங்க, தொட்டி சைடுங்கள்லாம் ஹெவியாக போட்டிருக்கு உங்களுக்கு. வண்டி குவாலிட்டியாக இருக்கும். வண்டி நீங்கள் செக் பண்ணி நீங்கள் ஷோரூமில் விட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வண்டிக்கு நமக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம். அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். பாருங்க, ரீபெயிண்டே கிடையாது வண்டியில். இது சிட்டி 3000ன்னு சொல்லுவாங்க வண்டியை. பொலேரோ மேக்ஸ் பிக்கப். மேக்ஸ் பிக்கப் சிட்டி 3000. ஓ, இங்கே சைடில் இருக்குது. ஆமாம் ஆமாம், வண்டி பக்காவாக இருக்கும். நான் சொல்கிறது 8,30 ஃபிக்ஸட் ப்ரைஸ்லாம் கிடையாது. இதுலேயும் கம்மி பண்ணி தரேன் நான். இதே கம்மி விலை தான், அதுலேயும் கம்மி பண்ணி தரேன்னா இப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ வண்டி எவ்வளோ கம்மியான விலைக்கும் தரேன், குவாலிட்டியாக தரேன்னு. முன்பணமாக கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபா கையில் இருந்தால் போதும், பிக்கப் எடுத்துக்கலாம். பிக்கப்புக்கு வெறும் 50,000 ரூபா கை பண்ணதுக்கு யாரும் தரமாட்டாங்க, நான் தரேன். அதே இந்த பிக்கப் எடுத்தீங்கன்னா கையில் ஒரு 40 ரூபாய்க்குள்ளே இருந்தாவே வண்டியை தரேன். இது என்ன மாடலுங்க? இது பார்த்தீங்கன்னா 19 மாடல் சிட்டி. இது 20 மாடல் சிட்டி பிக்கப்பு. 2020. ஆமாம், 2020ல் சிட்டி பிக்கப்பு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெவியாக கட்டெல்லாம் அடிச்சிருக்கும். நீங்கள் கட்டு அடிக்கிறதுக்கு போய் ஒரு பட்டறையில் விட்டிங்கனாவே 5,000 ரூபா செலவாகும். கட்டை அடித்து உங்களுக்கு வண்டி தரேன். உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள். வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 7 லட்ச ரூபா தான் வரும். 20 மாடலு. நீங்கள் எங்கே வேணாலும் விசாரிங்க, 7 லட்ச ரூபாய்க்கு தரமாட்டாங்க. நீங்கள் விசாரித்து பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து என்கிட்ட வண்டி எடுங்க. அதுவும் முன்பணம் 30,000ங்களா? ஆமாம், 30,000 போட்டிங்கன்னா போதும், எடுத்துக்கலாம். ஓகேங்க. அடுத்தது இப்போ நீங்கள் பார்க்குறது பொலிரோ சிட்டி 3000. இது சிட்டி 3000. இது எல்எக்ஸ் டைப்பு. இதுவும் ஒரே ஓனர் தான். உங்களுக்கு இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 8 லட்ச ரூபா தான் வரும். 8 லட்ச ரூபாய்க்கு 2022 மாடல் தரேன். அதே மாதிரி எஃப்சி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஃபுல்லாக வந்துடும். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஃபுல்லாகவே வந்துடும். நீங்கள் எடுத்துகிட்டு போய் எதுவுமே வேலையே செய்ய தேவையில்ல. வண்டி பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மகிட்ட இருக்கிற வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எடுக்கலாமா இந்த வண்டி எடுக்கலாமான்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் வரும். ஏன்னா எல்லா வண்டியும் ஒரே குவாலிட்டியில் இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும் உங்களுக்கு வண்டி.
நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. அந்த அளவுக்கு கண்டிஷனான வண்டிங்க நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம். இதே சில்வர் கலரில் வருதுங்களா? ஆமாம், சில்வர் கலர்லேயும் வருது. எனக்கு வந்து எல்லாரும் ஒயிட்டாக வச்சுருக்காங்க, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும், என் வண்டி வெளியே போச்சுன்னா என் வண்டி இருக்கிறது தனியாக தெரியணும்னா தாராளமாக எடுத்துக்கோங்க. சில்வர் கலரில் வண்டி எடுத்திங்கன்னா காஸ்ட் அதிகம், ஷோரூம்லேயே எடுத்திங்கனாலும் காஸ்ட் அதிகம். நான் உங்களுக்கு அந்த வண்டியை சேம் ப்ரைஸுக்கு தரேன் நான். ஓ, புது வண்டியில் வந்துட்டு ஒயிட்டுக்கு ஒரு ரேட்டு, சில்வருக்கு ஒரு ரேட்டு. இப்போ நீங்கள் 2 வீலரே எடுத்தீங்கன்னா, புல்லட் எடுத்தீங்கன்னா கன் மெட்டாலிக்கு ஒரு ப்ரைஸு, நார்மலுக்கு ஒரு ப்ரைஸ் வரும். இது கொஞ்சம் கூட வரும். நான் அதே வண்டி அதே ப்ரைஸுக்கு தரேன் நான். வண்டி மார்க்கெட் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸுக்கே தரணும் உங்களுக்கு. மார்க்கெட் ப்ரைஸ் இல்லை, மார்க்கெட் ப்ரைஸோட கம்மி ப்ரைஸுக்கு தரேன் நான். இதுக்கு முன்பணமாக இதுக்கு ஒரு 60,000 ரூபா கையில் போடணும். 60 ரூபா போட்டால் மீதி எடுத்து பண்ணிக்கலாம். சூப்பர். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பொலிரோ பிக்கப்பு. பிக்கப்பில் நிறைய பேர் வந்து எனக்கு பெரிய பிக்கப் தான் வேணும்னு சொல்லி நிறையா தேடிட்டு இருப்பீங்க. பெரிய பிக்கப் எடுத்திங்கனாவே அதிகமான கைப்பணம் போடணும், அதிகமாக விலை வரும். நம்மக்கிட்ட பெரிய பிக்கப் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு கம்மியான விலைக்கு தரேன். 2018 மாடல் பிக்கப்பு, எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டு, 4 டயரும் பார்த்தீங்கன்னா புது டயராக போட்டிருக்கு, எம்ஆர்எஃப் டயரு. வண்டியோட விலை கேட்டிங்கன்னா 6 லட்ச ரூபா தான். வெறும் 18 மாடல் பெரிய பிக்கப்பு வெறும் 6 லட்ச ரூபாய்க்கு தரேன். அது கோயம்புத்தூர் வண்டியாகவே இருக்குது. ஆமாம், வண்டி வந்து பாருங்கள், உங்கள் வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாகவும் இருக்கும். வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா, வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வண்டி எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு. 4 டயரே கிட்டத்தட்ட ஒரு 20,000 22,000 ஆமாம் வரும். அது போட்டு பெயிண்ட் அடித்து எஃப்சி பண்ணி உங்களுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 6 லட்ச ரூபாய்க்கு தான் தரேன். 2018 மாடல் பெரிய பிக்கப்பு. அதே மாதிரி கேரியர் இது எல்லாமே வந்துடும் வண்டிக்கு. இதுக்கு முன்பணம் எவ்வளோ சொல்லியிருந்தீங்க? இதுக்கு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு 40 ரூபா கைப்பணம் வந்தால் போதும், வண்டி எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். டாடா ஏசி கோல்டு 2023 மாடல் வண்டி. வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 5,10,000 ரூபா தான். 2023 ஒரே ஓனர், எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டு தான். வெறும் 5,10,000. கையில் ஒரு 20,000 பணம் தான் போதும், வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இது கோல்டு ப்ளஸ்ங்களா? கோல்டு ப்ளஸ் தான். வண்டி பாருங்க எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு. வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டுட்டு போக மாட்டீங்க, அந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டி. TN 28. ஆமாம் 28. இங்கே நாமக்கல் சைடு தான் வரும் வண்டி. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா இன்ட்ரா V20. V20யில் பார்த்தீங்கன்னா 2019 மாடல் PS4 வண்டி. அதே மாதிரி எஃப்சி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கரண்ட்டு, இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கரண்ட்டு. டயர் எல்லா டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 90% இருக்கும். ஆனால் இந்த வண்டியோட விலை கேட்டிங்கன்னா டாடா ஐஸ் விலையோட கம்மி விலைக்கு தரேன், வெறும் 4 லட்ச ரூபா. 19 மாடலு V20 மாடல் V20 வெறும் 4 லட்ச ரூபாய்க்கு தரேன். இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, இதுலேயும் நெகோஷியபிள் பண்ணி தரேன். இதுக்கு லோடு கெப்பாசிட்டி எவ்வளோ ஏற்றலாம்? லோடு கெப்பாசிட்டி நீங்கள் 2 டன் வரைக்கும் கூட ஏற்றிக்கலாம் வண்டியில். 1 டன் 2 டன். பிக்கப்லாம் சூப்பராக இருக்கும், கார் மாதிரி இருக்கும் வண்டி. இந்த வண்டியில் டெஃப் ஆயில் எதுவுமே வராது. PS4 வண்டி. PS4ல் வண்டி வேணும், V20 வேணும்னா வாங்க எடுத்துக்கலாம் நம்மகிட்ட. வெறும் 4 லட்ச ரூபா தான். கையில் வெறும் 10,000 ரூபா கையில் போன பணம் தான் போதும், எடுத்துக்கலாம் வண்டி. 10,000 போதுமா? 10,000 தான் எடுத்துக்கலாம். மழையின் காரணமாக ஒரு சில வண்டி மட்டும் தான் பார்க்க முடிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு 20% தான் சாம்பிள். ஆமாம், சாம்பிள். இது இல்லாமல் இன்னும் நிறையா வண்டி இருக்குது. நீங்கள் வண்டி வந்து நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்குன்னா இதிலே பார்த்தீங்கன்னா 2 நம்பர் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். ஒரு நம்பர் எடுக்கலைனாலும் இன்னொரு நம்பர் கால் பண்ணுங்க. ஏன்னா இன்னொரு நம்பரில் கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தால் பிஸின்னு வரும். இன்னொரு நம்பர் கால் பண்ணி 2 நம்பர் இருக்குது, உங்களுக்கு இது பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் லிங்க் இருக்குது. நம்மகிட்டே ஓனாக யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா சியோன் ஆட்டோ கன்சல்ட்டிங்னு சொல்லி நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெகுலர் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸ்டாக்கெல்லாம் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஆமாம், ஸ்டாக் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதுலேயும் உங்களுக்கு எல்லாமே இதாகிட்டு இருக்கும். உங்களுக்கு நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம வீடியோ பார்த்துட்டு எப்பயும் போல் நிறைய பேர் படையெடுப்பாங்க. உங்கள் வீடியோ சேனல் நேம் சொல்லிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதோ ஒரு கிஃப்ட் மாதிரி பண்ணி கொடுக்கலாம், இல்லை ஆஃபர் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். தாராளமாக. இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. உங்களோட சேனல் நேம் சொல்லிட்டு யாராவது வந்தாங்கன்னா ஆஃபர் பண்ணி கொடுத்துடலாம் அவங்களுக்கு. ரைட், ஓகே, சூப்பராக. இதே மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸோட அடுத்த தடவை உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தாராளமாக வாங்க. நீங்கள் வரும்போது இந்த கலெக்ஷன் இருக்காது, அது வேறு கலெக்ஷனாக இருக்கும். ரைட்டுங்க, நன்றி. ஓகே, நன்றி.